திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஆலம்பாடி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் தற்போதைய தலைவரின் கணவருமான ரங்கசாமி திமுக கிளைக்கழக செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதனுக்கு கடிதம் எழுதியுள்ள சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரங்கசாமி பின்னர் 2019இல் திமுகவில் இணைந்து தனது மனைவியை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவராக்கினார். அதனையடுத்து கடந்த 5 ஆண்டுகளாக ஊராட்சி செயலில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். இந்நிலையில் அவரிடம் இலவச வீட்டு மனைகள் உறவினர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நிலவி வந்தது. அதற்கிடையே திமுக கூட்டங்களில் ரங்கசாமி புறக்கணிக்கப்பட்டதாகவும் அமைச்சரின் உதவியாளர் மற்றும் ஒன்றிய செயலாளர் அவரை திட்டமிட்டு விலக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சருக்கு எழுதிய கடிதம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த கடிதத்தில் திமுகவின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றினேன் என தெரிவித்திருக்கும் ரங்கசாமி தற்போது தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதால் கிளை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சிதம்பரம், ஆலம்பாடி ரைஸ் மில் சுப்பிரமணி மற்றும் திமுக உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தும் கடிதம் எழுதியுள்ளார். இச்சம்பவம் தற்போது காங்கேயம் மற்றும் திருப்பூர் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் தேர்தல் சூழ்நிலையில் திமுக அமைச்சர் சுவாமிநாதன் இதற்கு பதிலளிக்கவா, நடவடிக்கை எடுக்கவா என்பதை காண பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் ஆகியோர் கவனமுடன் இருக்கின்றனர்.